ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு குட்டி வீக்கெண்ட் vlog பார்ப்போம். ஃப்ரைடே வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ மார்னிங் கோவில் போகலான்னு கிளம்பிட்டேன். இந்த கோவிலில் நிறைய பேர் இன்னைக்கு பூஜைக்காக வந்திருந்தாங்க. சாமியை ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வீக் ரக்ஷாபந்தன் அப்புறம் வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ எல்லா ஷாப்ஸ்லேயும் ராக்கி அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் தோரன்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. வரப்போ ஒரு கடையில் ஃப்ரெஷ்ஷாக பேபிகார்ன் பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த பேபிகார்னை நல்லா கட் பண்ணி பீல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு பேசிக் மசாலா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் ஜஸ்ட் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ரெண்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், சில்லி பவுடர், தென் சால்ட், கொஞ்சமாக லெமன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னில் இந்த மசாலா நல்லா கோட் பண்ணிவிடுங்க. ஏர் ஃப்ரையரில் வச்சு 200 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். மயோ, தென் டொமேட்டோ சாஸ், தென் என்கிட்ட இருந்த ஆரிகேனோ பேக்கெட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் தான். தென் சால்ட் அண்ட் பெப்பர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர் டிப் ரெடி. இந்த கிறிஸ்பி கார்ன் ஸ்டிக்ஸை இந்த டிப்போடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழை வந்ததுனால மால் போயிட்டோம். இந்த டைம் ஃபீனிக்ஸ் மாலில் ஹலோ கிட்டி தீம் ஃப்ரண்ட்டில் கிட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. மழைனால செம்ம டிராஃபிக். ஸோ 1.5 hours ஆச்சு மால் ரீச் ஆகுறதுக்கே. ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டோம். ஃபீனிக்ஸ் மால் சூஸ் பண்ணதே மினிசோக்காக தான். கொஞ்சம் ட்ராவல் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே ஒரு நியூ கலெக்ஷன் ஆஃப் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபேக் நெயில்ஸ்க்கு இந்த தடவை நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் லபூபு டால் பார்த்தோம். நிறைய டீனேஜர்ஸ் க்யூவில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு பெருசாக அட்ராக்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. எப்போ மால் போனாலும் கண்டிப்பாக போகிற ஸ்டோர் ஹாம்லேஸ். எதுவும் வாங்கலைனாலும் ஜஸ்ட் பார்க்குறதுக்காகவாது போவோம். இங்கே இருக்க டால்ஸ் ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆஃப்டர் 3 hours நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து வர்றதுனாலையா என்னென்னு தெரில, இந்த டைம் மால் வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாயபிளாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை, டேக் கேர்.